ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெச்பி லேப்டாப் ஒன்று நோ டிஸ்பிளே கேஸ் வந்திருக்கு. டிசியை ப்ளகின் பண்ணிட்டு நம்ம பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆம்ஸ் இருக்குது. யூஎஸ்பி போர்ட்டில் டிஸ்பிளே அவுட்புட் லைட் வந்துருச்சு. ஆனால் லேப்டாப்போட ஆக்சுவல் டிஸ்பிளே நமக்கு வரல. இடிபி போர்ட்டில் உள்ள கண்ட்ரோலர் ஐசியோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கல. ஸ்கிமேட்டிக் படி இந்த லைனில் அவுட்புட் வரணும். செக் பண்ணி பார்த்தப்போ கண்ட்ரோலர் ஐசி தான் ஃபால்ட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஃபால்ட்டி ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணால் தான் என்ன அவுட்புட் வருதுங்கிறது தெரியும். அதனால் ஃபால்ட்டி ஐசியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சேம் பார்ட் நம்பர் ஐசி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸ் ஃபுல்லாக விட்டு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஐபியை போட்டு க்ளீன் பண்ணேன். ஒயிட் கிளாத்தை வச்சு அப்புறமா அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நீட்டாக ஆயிடுச்சு இந்த இடம். எப்போதும் போல் ஃபேன் வச்சு கூல் பண்ணியாச்சு. டிஸ்பிளே போர்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. அடாப்டர் ப்ளக்இன் பண்ணிட்டு லேப்டாப் ஆன் பண்ணால் நமக்கு வந்து ஆக்சுவலான டிஸ்பிளே வந்துருச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இடிபி செக்ஷன் உள்ள கண்ட்ரோல் ஐசி தான் ஃபால்ட்டி. இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.